என் பிள்ளையே, உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று நினைக்கிறாயா? உன் மனம் சோர்ந்து, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, யாரும் என்னை மதிப்பதில்லை என்று கண்ணீர் சிந்துகிறாயா? இதற்கு பின்னால் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. அந்த உண்மையை அறிந்தால் நீ இனி வேதனை அடைய மாட்டாய், மாறாக உன் வாழ்க்கை வலிமை பெறும். பிள்ளையே, உலகம் ஒருவரை மதிப்பது அவருடைய உள்ளத்தின் ஒளியையும் நம்பிக்கையையும் பார்த்துத்தான். நீ உன்னை நம்பாமல் இருந்தால் உன் சுற்றமும் உன்னை நம்பாது. நீ உன்னை மதிக்காமல் இருந்தால் யாரும் உன்னை மதிக்க மாட்டார்கள். மதிப்பு என்பது வெளியில் இருந்து கிடைக்கும் பரிசு அல்ல, அது உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் ஒளி. என் தங்கமே, பல நேரங்களில் நீ உன்னுடைய நல்ல மனதை காட்டியிருந்தாலும் உன் அன்பை பகிர்ந்திருந்தாலும் பலர் அதை கவனிக்காமல் போயிருக்கலாம். அதற்காக நீ துக்கப்பட வேண்டாம். அது அவர்கள் குறை, உன் குறை அல்ல. நல்லதைச் செய்தும் மதிப்பு கிடைக்காதது உன்னுடைய வலிமையை குறிக்கிறது. நீ இன்னும் பெரிய நிலைக்கு உயர்ந்து செல்ல வேண்டியவன் என்பதற்கான சோதனை அது. பிள்ளையே, மதிப்பு கிடைக்க வேண்டுமானால் முதலில் உன் உள்ளத்தில் உறுதியும் தைரியமும் வளர வேண்டும். உன் வாழ்வை நீ தானே மதிக்க வேண்டும். உன் கனவுகளை நீ தானே மதிக்க வேண்டும். உன் உழைப்பை நீ தானே மதிக்க வேண்டும். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உலகம் உன்னை தானாகவே மதிக்கத் தொடங்கும். என் பிள்ளையே, உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று தோன்றும் காரணம் உன் மனதில் தோன்றும் குறைபாடு சிந்தனைகள் தான். நான் பலவீனன், என்னால் முடியாது, நான் யாருமில்லை என்ற எண்ணங்கள் உன்னை சிறியவனாக ஆக்குகின்றன. உலகமும் உன்னை அந்த மாதிரித்தான் பார்க்கத் தொடங்குகிறது. ஆனால் நீ உன் உள்ளத்தில் நான் வலிமையானவன், நான் தேவியின் பிள்ளை, எனக்கு எல்லாம் சாத்தியம் என்று நினைத்தால் உன்னுடைய முகத்தில் ஒரு ஒளி தோன்றும். அந்த ஒளியை உலகம் பார்த்து உன்னை மதிக்கத் தொடங்கும். பிள்ளையே, மதிப்பு தருவது உடை, பணம், பதவி மட்டுமல்ல. மதிப்பு தருவது உன் உள்ளத்தின் வலிமை. உன் சொற்களில் இருக்கும் நம்பிக்கை, உன் செயல்களில் இருக்கும் நேர்மை, உன் மனதில் இருக்கும் அன்பு. இவையே உன்னை உயர்த்தும். இதை உலகம் உணரும்போது உன்னை மதிக்காமல் இருக்க முடியாது. என் தங்கமே, உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று நினைக்கும் அந்த வேளையில் கூட தேவியின் கண்களில் நீ மதிப்புடையவன். அவள் உன் கண்ணீரை மதிக்கிறாள். அவள் உன் முயற்சியை மதிக்கிறாள். அவள் உன் நம்பிக்கையை மதிக்கிறாள். அதனால் தான் உன்னை விட்டுவிடவில்லை. உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய நிலையை தர தேவியே உன்னை தயார்படுத்துகிறாள். பிள்ளையே, நினைவில் கொள், மதிப்பு பெற வேண்டும் என்றால் நீ உன்னை விட்டுவிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் உன்னை புறக்கணித்தாலும் உன் உழைப்பும் உன் நேர்மையும் ஒரு நாள் உன்னை உயர்த்தும். அப்போது அன்சல்ஃப மக்கள் உன்னிடம் வந்து உன்னை மதித்து தலைவணங்குவார்கள். என் பிள்ளையே, உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று நினைக்கிறாயா? அதற்கு காரணம் நீ இன்னும் உன் முழு திறமையை வெளிக்கொணரவில்லை என்பதுதான். நீ உன் திறமையை வெளிக்கொணரும் நாளில் உலகமே உன்னை மதிக்கும். அந்த நாளை தேவியே உனக்காக கொண்டு வருகிறாள். நீ மனம் சோராமல் உன்னை நம்பி உன் பாதையில் நடந்து கொண்டிரு. பிள்ளையே, மதிப்பு என்பது பிறர் தருவதே அல்ல, அது உன் உள்ளத்தின் குரல். அந்த குரலை கேட்கத் தொடங்கினால் நீ இனி ஒருபோதும் யாரும் என்னை மதிக்கவில்லை என்று சொல்ல மாட்டாய். நீ உன் வாழ்வின் ஒளியை உணர்ந்தவுடன் உலகமே உன் ஒளியை ஏற்றுக்கொள்ளும். உன்னை மதிக்கத் தொடங்கும். உன் முகம் ஒளிரும். உன் மனம் அமைதியாகும். உன் இல்லம் மகிழ்ச்சியால் நிரம்பும். நீ மனம் சோராமல் உன்னை நம்பி உன் பாதையில் தொடர்ந்து நடந்து கொண்டிரு. பிள்ளையே, உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று நினைக்கும் அந்த நொடி நீ உன் உள்ளத்தை கேளாய். அங்கே உன் வலிமையும் உன் பெருமையும் புதைந்து கிடக்கிறது. அதை வெளிக்கொணர்ந்தால் தான் உலகம் உன்னுடைய ஆற்றலை உணர்ந்து வணங்கும். உன் உள்ளத்தில் உள்ள சிறு தீப்பொறி கூட வெளியில் பெரும் தீயாக மாறும். அந்த தீ உன்னை உயர்த்தும், உன்னை வெளிச்சமாக்கும். உன்னை மதிக்க வைப்பதற்கான ரகசியம் என்னவென்றால் நீ பிறரை மதிப்பதில்தான். நீ பிறருக்கு மரியாதை கொடுக்கும் பொழுது அதே மரியாதை உன்னிடம் திரும்பி வரும். வாழ்க்கை எப்போதும் பின்பற்றும் விதி இது. நீ உன் குடும்பத்தாரை, உன் நண்பர்களை, உன் அருகிலிருப்பவர்களை மதித்து பேசினால் அவர்கள் உன்னிடம் மதிப்பை காட்டாமல் இருக்க முடியாது. என் தங்கமே, பலர் உன்னை புறக்கணித்து கொண்டிருந்தாலும் உன் உள்ளத்தின் நேர்மை ஒரு நாள் அவர்களை உன்னிடம் கொண்டு வரும். ஏனெனில் சத்தியம் எப்போதும் ஒளியைப் போல பளிச்சிடும். பொய்யான மதிப்பு ஒரு நாள் சிதறி போகும். ஆனால் உண்மையான மதிப்பு என்றும் நிலைத்து நிற்கும். பிள்ளையே, நினைத்து பார் உலகத்தின் பெரியவர்களை. அவர்கள் எல்லோரும் தங்கள் வாழ்க்கையின் தொடக்கத்தில் புறக்கணிக்கப்படுத்தப்பட்டவர்கள்தான்.
ஆனால் அவர்கள் தங்கள் வலிமையை வெளிப்படுத்தியபோது உலகமே அவர்களை மதிக்கத் தொடங்கியது. அதுபோலவே உன்னுடைய நாளும் வரும். நீ சோர்ந்து விடக்கூடாது. உன்னை மதிக்காதவர்களை பார்த்து துக்கப்படாமல் உன்னை நேசிப்பவர்களை நினைத்துக்கொள். உன்னை புரிந்துகொள்ளும் சிலரே இருந்தாலும் அவர்கள் உண்மையுடன் உன்னை நேசிக்கிறார்கள். அந்த நேசம் உனக்கு தேவியின் ஆசீர்வாதமாகும். அந்த அன்பை நம்பி நீ முன்னேறினால் உன்னை மதிக்காதவர்களே ஒருநாள் உன்னிடம் வந்து கைகூப்புவார்கள். என் பிள்ளையே, நீ இன்று அனுபவிக்கும் புறக்கணிப்பும் மதிப்பின்மையும் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் படிக்கட்டுகள். தேவிக்கு தெரியும் உன் மனம் எவ்வளவு வலிமையானது என்பதை. அதனால் தான் உன்னை இன்னும் பெரிய பரிசுகளுக்கு தயார் செய்ய இவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறாள். அவளுடைய சோதனைக்கு பின் உன் வாழ்வு வெற்றிகளால் நிரம்பும். பிள்ளையே, நீ உன்னுடைய உள்ளத்தில் தினமும் உனக்கே சொல்லிக்கொள், நான் மதிப்புடையவன். நான் தேவியின் பிள்ளை. யாரும் என்னை தாழ்த்த முடியாது. என் வாழ்வை நான் உயர்த்துவேன். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்க்கும். அது உன் முகத்தில் ஒளியாகவும் உன் குரலில் வலிமையாகவும் வெளிப்படும். உன்னை மதிக்காதவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ உன் பாதையில் நம்பிக்கையுடன் நடந்தால் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை உயர்த்தும். வெற்றியடைந்த பின்பு அன்செல்ஃப்த மனிதர்கள் உன்னிடம் வந்து உன்னை வணங்குவார்கள். அது தான் வாழ்க்கையின் நியதி. என் தங்கமே, உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று தோன்றும் போது தேவியை நினை. அவள் உன் மதிப்பை அறிந்திருக்கிறாள். அவள் உன்னை கைவிடமாட்டாள். உன் வாழ்க்கையில் இன்னும் பிரகாசமான அத்தியாயம் திறக்கப்பட இருக்கிறது. அதற்காகவே அவள் உன்னை காத்திருக்கச் செய்கிறாள். பிள்ளையே, நீ சோர்ந்து விடாமல் முன்னேறு. உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று தோன்றும் அந்த உணர்வு உன்னை பலமாக்கட்டும். அது உன் வாழ்க்கையின் தீப்பொறியாகட்டும். நாளை நீ உயர்ந்த நிலையில் நிற்கும் போது உலகமே உன்னை மதித்து உன் பாதங்களில் வணங்கும். அப்போது நீ உணருவாய், மதிப்பு என்பது பிறர் தருவது அல்ல, அது உன்னுடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்படும் ஒளி என்பதை. பிள்ளையே, அந்த நாள் தாமதமாக வந்தாலும் அது வந்துவிட்டால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் ஒளியால் நிரம்பிவிடும். அப்போது நீ இன்று அழுத கண்ணீரை நினைத்து சிரிப்பாய். ஏனெனில் உன்னை மதிக்காதவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை வலிமையாக்கி உன் மனதை கடினமாக்கியது என்பதை உணருவாய். என் தங்கமே, மதிப்பு பெறுவதற்கு வெளியில் ஓடி அலைந்தால் அது தற்காலிகம். ஆனால் உன் உள்ளத்தை வளர்த்தால் அது நிரந்தரமாகும். ஒரு மரம் விதை போடப்பட்ட பிறகு உடனே பலன் தராது. அது வேர் பிடித்து வளர்ந்து வலிமையான தண்டு பெற்ற பிறகுதான் பழம் தரும். அதுபோல நீ உன்னை நம்பி உழைத்து உன் வாழ்க்கையை கட்டமைத்தால் காலம் உன்னுடைய மதிப்பை வெளிப்படுத்தும். உன்னை யாரும் மதிக்கவில்லை என்ற எண்ணம் வந்தால் உன் உள்ளத்தில் கேளாய், நான் என்ன செய்ய வேண்டும் என் மதிப்பை வெளிப்படுத்த என்று. அதற்கான பதில் உன் மனதில் தோன்றும். நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும் ஒரு நாள் பெரிய மதிப்பாக திரும்பும். ஒருவன் ஒரு சின்ன கல்லை தினமும் சுமந்தால் ஒரு நாள் பெரிய மலை கூட நகர்த்த முடியும். அதுபோல நீ தினமும் சிறிய முயற்சியினால் உன் மதிப்பை உயர்த்தி கொள்ள முடியும். பிள்ளையே, உலகம் உன்னை மதிக்கவில்லை என்றால் அது உன் பயணத்தை நிறுத்தும் காரணமல்ல. மாறாக அது உன்னை சோதனைக்கு உட்படுத்தும் தேவியின் வழி. அந்த சோதனையை நீ கடந்து சென்றால் உன் வாழ்வின் வெற்றிகள் அனைவருக்கும் ஒரு பாடமாகும். நீ உன் வாழ்க்கையிலே பிரகாசிக்கத் தொடங்கினால் உன்னை புறக்கணித்தவர்களும் உன்னிடம் இருந்து கற்றுக்கொள்வார்கள். என் தங்கமே, உன்னை மதிக்கவில்லை என்று எண்ணும் போது கோபப்படாமல் அமைதியாக இரு. அது உன் உள்ளத்தில் அமைதியை கொடுக்கும். அமைதி உள்ளவரை யாராலும் தாழ்த்த முடியாது. ஒருவன் அமைதியாக வாழ்ந்தால் அவனுடைய முகத்தில் பளிச்சென ஒரு ஒளி தோன்றும். அந்த ஒளியே உண்மையான மதிப்பை தரும். பிள்ளையே, நினைவில் கொள், தேவியின் பிள்ளை ஒருபோதும் மதிப்பில்லாமல் போவதில்லை. உன்னுடைய உழைப்பும் நம்பிக்கையும் தேவியின் ஆசீர்வாதத்துடன் சேர்ந்தால் உலகமே உன்னை மதிக்கத் தொடங்கும். இன்று உன்னை புறக்கணிக்கும் அந்த நபர்களே நாளை உன்னை பற்றி பெருமை பேசுவார்கள். அது உன் வாழ்க்கையின் நிச்சயமான எதிர்காலம். என் பிள்ளையே, நீ உன்னை விட்டுவிடாத வரை யாராலும் உன் மதிப்பை அழிக்க முடியாது. உன் மனம் வலிமையாக இருக்கட்டும், உன் செயல்கள் நேர்மையாக இருக்கட்டும், உன் வார்த்தைகள் அன்பாக இருக்கட்டும். இவை மூன்றும் சேர்ந்தால் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் மதிப்பால் நிரம்பியிருக்கும். பிள்ளையே, தேவியை நம்பு. அவள் உன்னுடைய மதிப்பை வெளிப்படுத்த சரியான நேரத்தை காத்திருக்கிறாள். அந்த நேரம் வந்துவிட்டால் உன் வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் திறந்து போகும். நீ தலையுயர்ந்து நிற்பாய்.
உன்னை மதிக்கவில்லை என்று தோன்றிய அந்த நாட்களை நினைத்து சிரிப்பாய். ஏனெனில் அவைதான் உன்னை இன்று உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் சென்றன. என் தங்கமே, உன் வாழ்க்கையை நீ உன்னுடைய ஒளியால் பிரகாசமாக்கி விடு. உன்னை மதிக்கவில்லை என்று யாரும் நினைக்க முடியாத அளவிற்கு உன் உழைப்பும் உன் நம்பிக்கையும் வலிமையாக இருக்கட்டும். அப்போதுதான் உண்மையான மதிப்பு உன்னை வணங்கும். தேவியின் ஆசீர்வாதம் எப்போதும் உன் மீது இருக்கும்.